நாளைக்கு நடக்க போகிற ரெஸ்லமேனியா 41 அந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மேட்சாகவே இருக்குதுங்க. நம்மளோட ஜே ஊசோ வெர்சஸ் குந்தருக்கான வேர்ல்டு ஹெவி வெயிட் டைட்டில் மேட்ச். ஸோ எஸ், நிறைய பேர் இந்த ஒரு மேட்சை மெயின் ஈவெண்ட்டாக தருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஏன்னா பேரிலே இருக்குது மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு மெயின் ஈவெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால் ஓப்பனிங்காக அந்த ஒரு மேட்சை பண்ண போகிறோம். ஏன்னா நாளைக்கு நடக்க போகிற ரெஸ்லமேனியா 41 நைட் 1 மெயின் ஈவெண்ட்டாக ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க், ராலின்ஸ், ஸோ அவங்களுக்கு தான் அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் மெயின் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால ராயல் ரம்பிள்லாம் வின் பண்ணிட்டு எப்பவும் போல சொல்லுவாங்க மெயின் ஈவெண்ட் பண்ண போடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாட்டி பண்ணலை. ஸோ அதனால வந்துட்டு ஜே ஊசோ வந்துட்டு குந்தரோட சேர்ந்து ஓப்பனிங் மேட்ச் தான் பண்ண போகிறாங்க நாளைக்கு நடக்க போகிற ரெஸ்லமேனியா 41. இந்த ஒரு மேட்சுக்கான ஹைப் நம்மளுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ WWE வந்துட்டு எப்பவும் போல ரா எபிசோடில் தான் என்ன கொடுத்துருப்பாங்க. ஸோ குந்தர் வருவார், வந்து லாக்கு போட்டால் அவர் போயிடுவார், அதேமாதிரி அவரும் ஒரு சைடு அட்டாக் பண்ணுவார். இந்த மாதிரி தான் எங்களோட ஸ்டோரி லைன் போயிட்டு இருந்தது, ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. பட்டு ஜான்சினா கோடி ரூல்ஸ்க்கு கொடுத்த இந்த ஹைப்னஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை, பாதிக்கு பாதி இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏதோ ஜே ஊசோவை ராயல் ரம்பிளில் வின் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு மேட்ச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி பல தடவை எங்களோட மேட்சஸ் நம்ம பார்த்துருக்கோம் குந்தருக்கும் ஜே ஊசோக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே தான் நம்ம இந்த வாட்டியும் பார்த்தாகணும். ஸோ எப்படியாவது அதனால் இந்த ஒரு மேட்சுக்கான ஹைப்னஸ் கொஞ்சம் கூட இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் வந்துட்டு ப்ரிடிக்ஷன் 2 இருக்குதுங்க. ஸோ ஜே ஊசோ கூட நியூவாக வின் பண்ணலாம், அப்படின்னா குந்தர் வந்துட்டு அவர் சப்மிஷன் போட்டு கூட அவரோட சாம்பியனை அவரே தக்க வச்சுக்கலாம். ஸோ எது வேணாலும் நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இந்த ஒரு மேட்ச்சில் இன்டர்ஃபேஸ் யாராவது ஆகுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜே ஊசோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஜே ஊசோவுக்கு அவரோட சைடில் வந்துட்டு ஏதாவது ஒரு உதவி வேணும் பட்சத்தில் ஜிம்மி ஊசோ கூட வரலாம், உள்ளே வந்துட்டு குந்தரை கூட அட்டாக் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி குந்தரை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பார். ஸோ குந்தர் வந்துட்டு ஜிம்மி ஊசோவை அதுக்கு ஒரு ரிவெஞ்சாக கூட அவர் உள்ளே வந்து அட்டாக் பண்ணிட்டு கூட போகலாம். ஸோ ஓப்பனிங்காக நடக்கிறதுனால பெருசாக ட்விஸ்ட்டில் எதுவுமே நடக்காது, சர்ப்ரைஸ்லாம் நடக்காது. மிஞ்சி போனால் ஜிம்மி ஊசோ உள்ளே வருவாருங்க, மற்றபடி எதுவும் நடக்காது. ஸோ அதுதான் ஆஸ் யூஷுவலாக சொன்ன மாதிரி தான் ஜே ஊசோ குந்தரை பீட் பண்ணி சாம்பியனாக ஆகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்துட்டு நம்மளோட குந்தரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜே ஊசோவுக்கு லாக் போட்டு சப்மிஷன் மூலிமா அவரோட சாம்பியனை தக்க வைக்கலாம். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்க வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜே ஊசோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு. ஸோ அதுதாங்க இந்த வருஷம் ரெஸ்லமேனியா 41 எந்த மேட்சுமே கணிக்கவே முடியல, அந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு மேட்சும். ஸோ அதனால தான் ஜே ஊசோ கூட வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா குந்தர் கூட சாம்பியன் ஆகலாம். ஒரு 50-50% ரெண்டு பேருக்கு கொடுத்துடலாம். ஸோ இதில் ஆல்மோஸ்ட்டாக மோஸ்ட் ப்ரிடிக்டடாக நம்ம சொல்லணும், எடுத்துக்காட்டாக சொல்லலாம் ஜே ஊசோ சாம்பியன் ஆகலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு. இந்த ஒரு மேட்சை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க் மற்றும் ராலின்ஸோட ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் என்ன நடக்கும், யாருக்கு வெற்றி சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பாய்.